நான் உங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. என்னுடைய கடமை இன்றைக்கி 20ஆம் தேதி இந்த ஓட்டிங்கில் என்ன நடந்துட்டுருக்கு அதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும். இது வரைக்கும் இந்த ஓட்டிங்க்கு எல்லா நாமினேஷனும் ஃபஸ்ட்டு தமிழ்லேயே நான் ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணல. ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் அங்கே 11 கேட்டகரி இருக்குன்னா 8 கேட்டகரிக்கு தான் 7 கேட்டகரி தான் ஐ திங்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 4 கேட்டகரிக்கு அனௌன்ஸ் பண்ணோம். ஒரு உதாரணத்துக்கு டேரக்டரு இந்த மாதிரி முக்கியமான கேட்டகரி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நம்மளுடைய எம்என்னை பொறுத்தவரை 4 பேர் வந்திருக்காங்க. ஸோ அதாவது பெஸ்ட்டு ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் பேரில் விக்கா வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் நம்மளுடைய தாரு வந்திருக்காங்க. அதாவது அவங்களும் அழகாக பண்ணியிருக்காங்க இல்லையா, நிறைய சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸில் நிறையா பண்ணியிருக்காங்க. உண்மையுமே சொன்னால் கோது வந்ததில் ஹாப்பி தான். ஸோ இந்த மாதிரி 4 கேட்டகரியில் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இது எப்படி நம்ம ஓட்டிங் பண்ணுறதுனா, நான் ஏதாச்சும் அவங்க இதெல்லாம் நாமினேஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் ஓட்டிங் பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் கொடுப்பாங்களா, இல்லை இந்த சைட்டில் போய், அதாவது அவங்களோட சைட்டில் போயிட்டு அவங்களோட இந்த இமெயில் ஐடி இங்கே இருக்கு இல்லையா, இந்த இமெயில் ஐடியில் நம்மளே மெசேஜ் பண்ணி மெயிலே போடணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னும் அவங்க நாமினேஸே ஃபுல்லாக நான் கொடுக்கலங்க. இன்னும் மலையாளத்துக்கு கம்ப்ளீட்டாக நான் அனௌன்ஸ் பண்ணல, டிலே ஆகுது. ஸோ இந்த நாமினேஸ் டேட் மாறும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அதுக்கான மெசேஜ் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். சாரிங்க, சில எல்லா இடத்துக்குமே வாழ்க்கையில் ஒரு பிளான் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் மாறும் இல்லையா. இவங்களோட பிளான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் அதனோட அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, ஏதாச்சும் பிரச்சனையே என்னன்னே தெரில, இவ்வளோ டிலே ஆகுது. கரெக்டாக தான், இந்த போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு என்ன அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுது. ஸோ ஏதாச்சும் வேறு லாங்குவேஜில் வேறு ஏதாச்சும் யோசிச்சுட்ருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம். சிட்ஸாவுடைய இந்த தமிழ் நாமினேஸ் ஃபுல்லாகவே இன்னும் அனௌன்ஸ் ஆகலை. அதுக்கப்புறம் மலையாளம் கம்ப்ளீட்டாக வரணும், அதுக்கப்புறம் தான் ஓட்டிங் பற்றி வரணும் அப்படிங்கிறதான். அது வரைக்கும் நம்மளுடைய ஜிமெயில் ஐடி மூலமாக இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கு இல்லையா, nomination@sitsa.in, இதில் வந்து நம்மளுடைய ஜிமெயில் ஐடி மூலமாக வேணால் மெசேஜ் அனுப்பிடுங்க யார் யாருக்கு ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இப்போ வரைக்கும் ஓட்டிங் ரிலேட்டடாக நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிற ஒரே ஒரு ஆப்ஷன். எப்போ வரும் என்ன ஏதுன்னு கேட்கலாம் மெயில் பண்ணி, இல்லை என்ன அது ரிப்ளை பண்ணுறாங்களான்னு தெரில. பட் 4 கேட்டகரிக்கு வேணால் நீங்கள் அப்படியே ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணி டைம் இருக்கும் போதெல்லாம் மெயில் போட்டுட்ருங்க. ஏன்னா இந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்கும் இல்லையா. ஸோ அதையும் அவங்க கவனிப்பாங்க. ஏன்னா அதை கவனிச்சதுனால தான் 4 மெயின் கேட்டகரியிலையும் வந்திருக்காங்கன்ட்டு தான். பட் சீரியல் பெஸ்ட்டு சீரியல் இல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை பெஸ்ட்டு சீரியல் எல்லாமே இந்த டாப் டிஆர்பியை வச்சு மட்டும் எடுத்திருக்காங்கன்னு என்னோடய வியூ. எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கள். பெஸ்ட்டு சீரியலுக்கு நீங்கள் ஐயனார் துணை ஆர் சிறகடி காசை உங்களுடைய விருப்பம். பிடிச்சிருக்க சீரியலுக்கு பண்ணுங்கள். பட் நம்ம சேனலை மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான் சொல்வேன் இல்லையா. நம்ம சேனலுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு கொடுங்க, புரியுதா. ஸ்டேடியம்.